ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான மதுரை பன் கறி தோசை பார்க்கலாம். இந்த கறி தோசை வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த சீக்ரெட்டை இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. நம்ம வந்து கொத்துக்கறியை வாங்கி நம்ம கறி வந்து கொத்துக்கறியாக பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும். இதில் வந்து கரம் மசாலா, மட்டன் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மட்டன் அரைச்சி வச்ச மட்டனை வந்து நம்ம இதோட கலந்து நல்லா வேக வச்சுக்கிறணும். ஒரு கொத்துக்கறி மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை தான் நம்ம வந்து அந்த கறி தோசையில் போட போகிறோம். நீங்கள் கறி குழம்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. சிக்கன் கறி குழம்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. சிக்கன் கறி குழம்போ இல்லை மட்டன் கறி குழம்பு, நீங்கள் எதில் கறி தோசை பண்ண போகிறீங்களோ, மட்டனோ சிக்கனோ, அதில் கொஞ்சம் கறி குழம்பு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை, சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா அடிக்கணும். அடிச்சுட்டு அதில் வந்து நம்ம மாவை கலக்கணும். மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு திக்காக இருக்கும். அதை வந்து நம்ம கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த சீக்ரெட் தான் வந்து யாருக்கும் தெரியாது. இந்த சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். யாருமே இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. இது என் தம்பி கேட்டு வந்து சொன்னாங்க, நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மதுரை பன் கறி தோசை செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோன்னா நல்லா ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து சிக்கன்லேயோ இல்லை மட்டன்லேயோ வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். நீங்கள் துண்டு துண்டாக நறுக்கி கூட இந்த மாதிரி மசாலா செஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கறி குழம்ப மேலே ஊற்றணும். இதுதான் வந்து சீக்ரெட்டு, மதுரை கறி தோசையில் சீக்ரெட்டு. இப்போ வந்து அதை மெதுவாக வெந்த பிறகு திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும். நல்லா பன் மாதிரி வெந்திருக்கும், மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இதுதான் வந்து மதுரை பன் கறி தோசையோட சீக்ரெட்டு. இந்த வீடியோவில் முதல் முறையாக நம்ம தான் சொல்லியிருக்கோம். இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இதுதான் மதுரை கறி தோசையோட சீக்ரெட்டு. இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுற விதம் தான் இருக்குது. அந்த முட்டை, இந்த மாவு, கறிக்குழம்பு இதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கறிக்குழம்பு ஊற்றி செய்யணும். அதை மெதுவாக செய்யணும். திருப்பி போடும்போது பிஞ்சிரும், பார்த்து செய்யணும். இதுதான் மதுரை கறி தோசையோட ஸ்பெஷலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.